வணக்கம்ப்பா. இப்போ மாம்பழ சீசன் வேறு. ரெண்டாவது வெயில் எரிச்சல் என்னதே நீங்கள் மோடம் போட்டிருந்தா கூட ரொம்ப கடுமையான வெயில் தாக்கம் இருக்குது. அதனால் சூடு உடம்புல சூடு அதிகமாகி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிலருக்கு வயிற்றில் அந்த தொப்புளை சுற்றி அப்படியே வலிக்கும், வலி பின்னும், வயிற்ற வலிக்குதுன்னு துடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, விளக்கெண்ணெய்னா கொட்டமுத்தெண்ணெய், அதை எடுத்து தொப்புளில் கொஞ்சம் வச்சுட்டு பெருவரல் அந்த நகத்து காலில் இருக்க பெருவரல் நகை கண்ணில் அந்த இடுக்கில் ஒரு சொட்டு இப்படி ஊற்றி நல்லா தடவி விட்டு அந்த பெருவரலாம் தடவி விட்டுறணும், குளிர்ச்சி கிடைக்கும். அதோடு நீங்கள் என்ன செய்யணும், இளநீ குடிக்கலாம், மோரில் உப்பு போட்டு குளிக்கலாம், அப்புறம் எலுமிச்சம்பழச்சாறில் இனிப்பு சேர்க்காமல் உப்பும் தண்ணியும் சேர்த்து குடிக்கலாம். பழச்சாறு, இந்த நீர்ச்சத்துள்ள பழங்கள், இந்த வாட்டர் மிலானு அது இது இருக்கு இல்லையா, அப்படி இந்த சாத்துக்குடி, இந்த மாதிரி ஜூஸ்களை குடிக்கலாம். இப்படி குடிச்சிக்கிட்டு காலையில் பழைய சாதம் சாப்பிட்லாம். காரம் புளிப்பு அந்த நேரத்தில் குறைச்சிக்கறணும். வெந்தயப்பொடியை காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் சூடும் தனியும். வயிற்று வலி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கொடுத்து சரி செஞ்சுக்கலாம். இதுக்காக வேண்டி பயந்துக்கிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் நேரத்தை செலவழிக்காதீங்க.